வெல்கம் வியூவர்ஸ். நம்ம சேனல்ல டீப் லேர்னிங் சீரிஸ் வீடியோ லான்ச் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் 10 மாடியூல்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னைக்கு 11th மாடியூல் பாப்புலர் டீப் லேர்னிங் மாடல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒரு நியூரல் நெட்வொர்க் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. டிஃபரெண்ட் ப்ராப்ளம்ஸுக்கு டிஃபரெண்ட் மாடல் ஆர்க்கிடெக்சர்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டீப் லேர்னிங் மாடல்ஸ்? டீப் லேர்னிங் மாடல்ஸ்னா நியூரல் நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சரை தான் நம்ம டீப் லேர்னிங் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹியூமனோட பிரெயினில் நியூரான்ஸ் எப்படி இருக்கோ அதை மாதிரி லேயர்ஸால் கனெக்ட் ஆகிருக்கும். இது நம்ம ரா டேட்டாவில் இருக்கிற பேட்டர்ன்ஸை ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ணும். ரா டேட்டான்றது இமேஜஸ், ஆடியோ, டெக்ஸ்ட். ஸோ இதில் இருக்கிற பேட்டர்ன்ஸை ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ணுறது தான் இந்த டீப் லேர்னிங். மெஷின் லேர்னிங் அல்கரிதம்ஸ் என்ன பண்ணுன்னா மேனுவலாக ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். பட் டீப் லேர்னிங்கில் மாடல் வந்து தானாகவே ஃபீச்சர்ஸை லேர்ன் பண்ணும். ஸோ அதுதான் வந்து மெஷின் லேர்னிங் மாடல்ஸ்க்கும் டீப் லேர்னிங் மாடல்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் டீப் லேர்னிங் மாடல்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் டீப் லேர்னிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபோட்டோஸோட ஃபேஸ் ரெகக்னிஷன், அதுக்கப்புறம் யூடியூபோட ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டு, சாட் ஜிபிடியில் டெக்ஸ்ட் ஜென்ரேஷன், டெஸ்லாவோட செல்ஃப் டிரைவிங். ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள். டீப் லேர்னிங் யூஸ் பண்ணுறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை டைமென்ஷனல் டேட்டாவை இது ஹேண்டில் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ், வீடியோ, ஆடியோ, டெக்ஸ்ட். ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ் பேட்டர்னை ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எண்ட் டு எண்ட் ஒரு லேர்னிங் கிடைக்கும் நமக்கு. ரியல் வேர்ல்டு அக்யூரசி வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ரீசன்ஸால் நம்ம வந்து டீப் லேர்னிங் மாடல்ஸை யூஸ் பண்ணுறோம். மாடர்ன் ஏஐ சிஸ்டம்ஸ்க்கு வந்து டீப் லேர்னிங் மாடல்ஸ் வந்து மேண்டேட்ரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, டீப் லேர்னிங் மாடல்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபேமஸாக யூஸ் பண்ணுற மாடல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஏஎன்என் அதாவது ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், செகண்ட் ஒன் சிஎன்என் கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், தேர்ட் ஒன் ஆர்என்என் ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க், ஃபோர்த் ஒன் எல்எஸ்டிஎம் லாங் ஷார்ட் டர்ம் மெமரி, ஃபிஃப்த் ஒன் ஜிஆர்யூ கேட்டட் ரிகரண்ட் யூனிட், சிக்ஸ்த் ஒன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், செவன்த் ஒன் ஜிஎன்என் கிராஃப் நியூரல் நெட்வொர்க், எயித் ஒன் ஆட்டோ என்கோடர்ஸ், நைன்த் ஒன் ஜிஏஎன் ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து டீப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் ஏஎன்என் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது பேசிக் டீப் லேர்னிங் மாடல். ஹியூமன் பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கும் இந்த நெட்வொர்க். நியூரான்ஸ் மாதிரி நோட்ஸ் இருக்கும். லேயர்ஸில் கனெக்ட் ஆகி டேட்டாவை இது ப்ராசஸ் பண்ணும். ஓகேங்களா? இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, அப்புறம் பேசிக் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிக்ரெஷன் டாஸ்க்குக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 லேயர் இருக்கும். இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர். ஸோ இன்புட் டேட்டா வந்து நியூரான்ஸுக்கு போகும். அதுக்கு வெயிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வெயிட்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு சம் பண்ணுவோம். தென் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டா வந்து நெக்ஸ்ட் லேயருக்கு பாஸ் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது வந்து ஹிடன் லேயர்ஸில் சீக்வென்ஷியலாக ட்ராவல் பண்ணும். ஃபைனலாக அவுட்புட் லேயருக்கு இது வரும். ஓகேங்களா? நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அவுட்புட் வந்து ராங்காக இருந்துச்சு அப்படின்னா எரர் கால்குலேட் பண்ணுவோம். அதை தான் லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் பேக் ப்ராபகேஷன் யூஸ் பண்ணிவிட்டு வெயிட்டை கரெக்ட் பண்ணுவோம். இது ரிப்பீட்டடாக நடந்த உடனே மாடல் பேட்டர்ன்ஸை ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஏஎன்என் ஒர்க் ஆகும். ஷார்ட்டாக சொல்லணும்னா இன்புட் வரும், வெயிட்ஸ் மல்டிப்ளை ஆகும், அதுக்கப்புறம் சம் ஆகும், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை ஆகும், ஹிடன் லேயர்ஸ்க்கு போகும், அதுக்கப்புறம் அவுட்புட் வரும். தென் எரர் செக் பண்ணிவிட்டு வெயிட்டை கரெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டு பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ இதுதான் வந்து ஏஎன்என்னோட ஒர்க் ஃப்ளோ. இதோட யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா, லோன் அப்ரூவல், ஃப்ராட் டிடெக்ஷன் அண்ட் கஸ்டமர் சேர்ன். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, சிஎன்என் கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க். சிஎன்என் ஸ்பெஷலாக இமேஜ் அண்ட் வீடியோஸ் ப்ராசஸ் டிசைன் பண்ண ஒரு ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? ஸோ இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமேஜஸில் இருக்க பேட்டர்ன்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சிஎன்என் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்புட் வந்து நமக்கு இருக்கும். அந்த ஒரிஜினல் இமேஜை நம்ம வந்து மாடலுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து கேட்டோட ஃபோட்டோ இல்லை காரோட ஃபோட்டோ இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்வல்யூஷன் லேயர் என்ன பண்ணுன்னா, ஃபில்டர்ஸ் இல்லை கர்னல் யூஸ் பண்ணி இமேஜில் இருக்க எட்ஜஸ், கார்னர்ஸ்,
டெக்ஸ்சர்ஸ் இதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஃபில்டரும் டிஃப்ரெண்ட் பேட்டர்னை கேப்சர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவேஷன் லேயர். ஸோ கன்வல்யூஷனோட அவுட்புட்ட ஆக்டிவேஷன் லேயருக்கு பாஸ் பண்ணுவோம். இங்க ஆக்டிவேஷன் ஃபங்ஷன் அப்ளை பண்ணுவோம். யூசுவலா வந்து RELU யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மாடலுக்கு டிசைட் பண்ணும். இது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். நெக்ஸ்ட் லேயருக்கு இத பாஸ் பண்ணலாமா, வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பூலிங் லேயர். ஸோ பூலிங் லேயர் வந்து இமேஜோட சைஸ ரெடியூஸ் பண்ணும். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன சேவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து கம்ப்யூட்டேஷன் வந்து ஃபாஸ்டர் ஆகும். ஓவர் ஃபிட்டிங் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லி கனெக்டட் லேயர், எஃப்சி லேயர். ஸோ ஃப்ளாட்டன் பண்ணிட்டு எஃப்சி லேயர்ல பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது எல்லா ஃபீச்சர்ஸையும் கம்பைன் பண்ணி ஃபைனல் டெசிஷன் எடுக்கும். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் லேயர். ஸோ லாஸ்ட்ல அவுட்புட் லேயருக்கு வரும். இங்க தான் ப்ரெடிக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் கேட், டாக், கார். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஓவராலா பார்த்தோம்னா இமேஜ் என்டர் பண்ணிட்டு கன்வல்யூஷன்ல ஃபீச்சர் டிடெக்ட் பண்ணும். ஆக்டிவேஷன் வந்து டிசைட் பண்ணும். நெக்ஸ்ட் பூலிங் லேயர்ல கம்ப்ரஸ் ஆகி ஃபுல்லி கனெக்டட் லேயர் வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஃபைனலா அவுட்புட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து CNN. இதோட யூஸ் கேஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னிஷன், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், மெடிக்கல் இமேஜிங், அதுக்கப்புறம் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா RNN, ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க். RNN அப்படின்றது சீக்வன்ஸ் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் நெட்வொர்க். ஓகேங்களா? ஸோ சீக்வன்ஸ் ஆர்டர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டாஸ்க்குக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட்டு, ஸ்பீச்சு, டைம் சீரிஸ் இங்கெல்லாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்புட் சீக்வன்ஸ். ஸோ RNNக்கு டேட்டாவை சீக்வன்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம என்டர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வேர்ட்ஸ் ஆர்டரில் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லவ் இந்தியா அப்படின்னா ஐ லவ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட் பை வேர்டாக நம்ம வந்து ஃபீட் பண்ணுவோம். இப்போ டைம் சீரிஸ் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா டைம் ஆர்டரில் நம்ம டேட்டாவை கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ்னால் டே பை டே கொடுப்போம். டெம்பரேச்சர்னா ஹவர் பை ஹவராக நம்ம ஃபீட் பண்ணுவோம் டேட்டாவை. ஓகேங்களா? இன்புட் சீக்வன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஹிடன் ஸ்டேட் மெமரி. RNNக்கு மெமரி இருக்குது. ஸோ இது ப்ரீவியஸ் வேர்டு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிகரண்ட் லூப். ஸோ ஒவ்வொரு டைம் ஸ்டெப்லையும் இன்புட்டையும் ப்ரீவியஸ் ஹிடன் ஸ்டேட்டையும் கம்பைன் பண்ணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்டென்ஸ் வந்து ஐ லவ் இந்தியானா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ஐ ப்ளஸ் இனிஷியல் ஸ்டேட் இருக்கும். செகண்ட் ஸ்டெப்பில் லவ் ப்ளஸ் ப்ரீவியஸ் ஸ்டேட், அதாவது இந்த ஐன்னு இருக்குல்ல, ஸோ ஸ்டெப் 1ல் இருக்கிறத இது ஸ்டோர் பண்ணிக்கும். லவ் ப்ளஸ் ஐன்றது ப்ரீவியஸ் ஸ்டேட். ஸ்டெப் 3ல் இந்தியா ப்ளஸ் ப்ரீவியஸ் ஸ்டேட் அந்த லவ்ன்றத இது வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட்டை அது லேர்ன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன். ஸோ வேல்யூஸை ஆக்டிவேஷன் செக் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் ஸ்டெப்புக்கு இது வந்து பாஸ் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் லேயர். ஸோ கடைசியாக வந்து ப்ரிடிக்ஷன் இங்கே தான் ஜென்ரேட் ஆகும். எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வேர்டு இல்லை சென்டிமெண்ட் இந்த மாதிரி வந்து இங்கே ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் பேக் ப்ராப் த்ரூ டைம், BPTTன்னு சொல்லுவோம். எரரை வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் கால்குலேட் பண்ணி வெயிட்ஸை கரெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இதோட யூஸ் கேஸஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஜென்ரேஷன், சென்டிமெண்ட் அனலைசிஸ், டைம் சீரிஸ் ஃபோர்காஸ்டிங் அண்ட் ஸ்பீச் ரெகக்னிஷன். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா LSTM, லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி. LSTMன்றது RNNோட இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ லாங் டேர்ம் டிபெண்டன்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ண நெட்வொர்க் தான் LSTM. லாங் சீக்வன்சஸில் ஓல்டு இன்ஃபோவை ரிமெம்பர் பண்ண இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? RNN வந்து ஃபர்கெட் பண்ணிடும். ஸோ ரிமெம்பர் பண்ணுறதுக்கு LSTM வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்புட் சீக்வன்ஸ் வரும். இன்புட் சீக்வன்ஸ்ன்றது டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை டைம் சீரிஸ் டேட்டாவாக இருக்கலாம். ஸோ அந்த இன்புட்டை வந்து சீக்வென்ஷியலாக என்ட்ரு பண்ணும். ஓகேங்களா? செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செல் ஸ்டேட். இது LSTMோட லாங் டேர்ம் மெமரி. சென்டென்ஸ் இல்லை சீக்வென்ஸில் வந்த ஓல்டு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனையும் ஃபியூச்சர் ஸ்டெப்ஸுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் கேரி பண்ணுற ஒரு மெமரி ஹைவே. ஒரு கான்டெக்ஸ்ட்டை லாங் டைமாக ட்ராக் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட் சிஸ்டம். இதில் 3 இருக்குது. ஃபர்கெட் கேட், இன்புட் கேட் அண்ட் அவுட்புட் கேட். ஃபர்கெட் கேட் என்ன பண்ணுன்னா ஓல்டு இன்ஃபோவை டெலீட் பண்ண வேணுமா அப்படின்றத டிசைட் பண்ணும். இன்புட் கேட் வந்து நியூ இன்ஃபோவை ஆட் பண்ண வேணுமா அப்படின்றத டிசைட் பண்ணும். அவுட்புட் கேட்டுன்றது அவுட்புட்டுக்கு எத்தனை இன்ஃபோ சென்ட் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் மெமரி.
ஃபர்கெட் கேட் ஓல்டு இன்ஃபோவை ட்ராப் பண்ணும். இன்புட் கேட் நியூ இன்ஃபோ ஆட் பண்ணும். ஸோ இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி செல் ஸ்டேட் வந்து லாங் டர்ம் மெமரியை அப்டேட் பண்ணும். ஓகேங்களா, இதுதான் அப்டேட் மெமரி. நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் ஜெனரேஷன். அவுட்புட் கேட் செல் ஸ்டேட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபில்டர் பண்ணும். ஓகேங்களா, அப்படியே ஃபைனல் ஹிடன் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து கரண்ட் டைம் ஸ்டெப் ப்ரிடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங். பிபிடிடி பேக்ப்ராப் த்ரூ டைம். இதை யூஸ் பண்ணி நம்ம வெயிட்ஸை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இதோட யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா சேட்பாட்ஸ், மெஷின் டிரான்ஸ்லேஷன், டாக்குமெண்ட் சம்மரைசேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்டிங், இங்கெல்லாம் இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா GRU கேட்டட் ரிகரண்ட் யூனிட். GRU மாடல் எல்எஸ்டிஎம் மாதிரி பட் சிம்பிளாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். GRUன்றது டைப் ஆஃப் ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க். இது எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா சீக்வென்ஷியல் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. லாங் டேர்ம் டிபெண்டன்சி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். எல்எஸ்டிஎம்மில் செப்பரேட் செல் கேட் யூஸ் பண்ணுவாங்க, பட் ஜிஆர்யூவில் வந்து கேட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ மெயினாக இதை ஏன் யூஸ் பண்ணுறோன்னா லோ கம்ப்யூட்டேஷனாக இருக்கும், அக்யூரசி நல்லா இருக்கும், லாங் டேர்ம் இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்புட் டேட்டாவை வந்து சீக்வன்ஸாக என்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதில் ஹிடன் ஸ்டேட் இருக்கும். அந்த ஹிடன் ஸ்டேட் வந்து டேட்டாவை வந்து கரண்ட் இன்புட்டையும் ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷனையும் இது வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இதில் கேட்ஸ் இருக்கும். இதில் 2 கேட் இருக்குது, அப்டேட் கேட், ரீசெட் கேட். அப்டேட் கேட் என்ன பண்ணுன்னா ஓல்டு இன்ஃபோவை ரீட்டைன் பண்ணணுமா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணும். ரீசெட் கேட் ஓல்டு இன்ஃபோவை இக்னோர் பண்ணணுமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் அப்டேட். ஓல்டு இன்ஃபோ அண்ட் நியூ இன்ஃபோ ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி ஹிடன் ஸ்டேட் அப்டேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட். ஸோ ஃபைனல் ஹிடன் ஸ்டேட்டை நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன், ப்ரெடிக்ஷன் இல்லைனா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜென்ரேஷனுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். டாஸ்க்கை டிபெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஹிடன் ஸ்டேட்டை வந்து நம்ம கிளாசிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸ் டாஸ்க்காக இருந்துச்சுன்னா எல்லா ஸ்டேட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங். GRU ட்ரைன் பண்ணுறதுக்கு பேக் ப்ராபகேஷன் த்ரூ டைம் பிபிடிடி யூஸ் பண்ணுவோம் அண்ட் கிரேடியன்ட் டெசன்ட் ஆப்டிமைசர் யூஸ் பண்ணுவோம். ஸோ எரர் வந்து ப்ராபகேட் ஆகிட்டு பேக்வேர்டில் சென்ட் பண்ணி வெயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். கேட்ஸ் வந்து லேர்ன் பண்ணும் எதை ரிமெம்பர் பண்ணணும், எதை ஃபர்கெட் பண்ணணுன்றது. ஓகேங்களா, ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா எல்எஸ்டிஎம்மோட ஒரு லைட்டர் அண்ட் ஃபாஸ்டர் வெர்ஷன் தான் GRU. ஓகேங்களா, இதோட யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் ரெகக்னிஷன், லாங்குவேஜ் மாடலிங், டைம் சீரீஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், இங்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மாடல்ஸ். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது சீக்வென்ஸ் மாடல், பட் இது டெக்ஸ்ட் வந்து பேரலாக ப்ராசஸ் பண்ணும். பட் RNN இங்கெல்லாம் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஸ்பீடாக இருக்கும், ப்ளஸ் லாங் ரேஞ்ச் கான்டெக்ஸ்டில் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பேரலாக ப்ராசஸ் பண்ணுறதால கான்டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், RNN மாதிரி ஸ்லோவாக இருக்காது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்புட் டோக்கன்ஸ். ரா டெக்ஸ்ட்டை வந்து நம்பராக வந்து, அதாவது நியூமரிக் டோக்கனாக வந்து இது கன்வெர்ட் பண்ணும். ஸோ பொசிஷன் இன்ஃபர்மேஷனையும் இதில் வந்து ஆட் பண்ணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் அட்டென்ஷன், அதாவது வேர்ட்ஸோட கனெக்ஷனை செக் பண்ணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. சென்டென்ஸில் வேர்ட்ஸ் வந்து யார் யார் கூட ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹீ லைக்டு பாரிஸ் பிகாஸ் இட் வாஸ் பியூட்டிஃபுல் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். செல்ஃப் அட்டென்ஷன் என்ன பண்ணுன்னா லைக்குடுன்றது ஹீயோட ரிலேட் பண்ணும், பியூட்டிஃபுல்லை பாரிஸோட ரிலேட் பண்ணும், பாரிஸை இட்டுன்ற அந்த வேர்டோட ரிலேட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ மாடல் வந்து கான்டெக்ஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஹெட் அட்டென்ஷன், அதாவது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் லுக் பண்ணும், அதாவது பார்க்கும். ஓகேங்களா, அட்டென்ஷன் வந்து ஒரு வியூ தான் கொடுக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மல்டி ஹெட் யூஸ் பண்ணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் 1 என்ன பண்ணுன்னா சப்ஜெக்டையும் வேர்பையும் பார்க்கும். ஹெட் 2 வந்து நேம்ஸு, பிளேஸ் இது ரெண்டுத்தையும் பார்க்கும். ஹெட் 3 வந்து அட்ஜெக்டிவ்ஸை பார்க்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹெட்ஸும் கம்பைன் பண்ணும். ஓகேங்களா, இதுதான் மல்டி ஹெட் அட்டென்ஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் ஃபார்வர்ட் லேயர்ஸ். இது வந்து இன்ஃபர்மேஷனை க்ளீனாக வச்சுக்கும், ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அட்டென்ஷனோட அவுட்புட்டை நியூரல் லேயர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஓகேங்களா, அன்வான்ட் இன்ஃபர்மேஷனை ரிமூவ் பண்ணும், யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ இதில் ஃபில்டரிங் நிறைய நடக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கோடர் அண்ட் டீகோடர். டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் 2 பார்ட் இருக்கும், ஒன்று என்கோடர், இன்னொன்று வந்து டீகோடர்.
என்கோடர் இன்புட்ட அனலைஸ் பண்ணும். டீகோடர் அவுட்புட்ட ஜெனரேட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் என்எல்பி டாஸ்க் பார்த்தீங்கன்னா, மகன்ன்றது தமிழ் வேர்ட். அத டிரான்ஸ்லேட் பண்ணா சன்னுன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட யூஸ் கேஸஸ். பட் ஜிபிடி மாடல்ஸ்ல டீகோடர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அவுட்புட். இங்க தான் வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஓவராலா டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது பேரலலா ப்ராசஸ் பண்ணும். ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டா இருக்கும். இதோட யூஸ் கேஸஸ் பார்த்தீங்கன்னா, GPT style LLMs, BERT style understanding models and translation systems, Q&A and chatbots. ஸோ இங்கெல்லாம் இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ஆட்டோ என்கோடர்ஸ். ஆட்டோ என்கோடர்ன்றது ஒரு அன்சூப்பர்வைஸ்டு நியூரல் நெட்வொர்க். இதோட கோல் என்னன்னா இன்புட் டேட்டாவை கம்ப்ரஸ் பண்ணி திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் ப்ளஸ் ஃபியூச்சர் லேர்னிங் மாடல் தான் ஆட்டோ என்கோடர். ஆட்டோ என்கோடர் வந்து நாய்ஸ் ரிமூவல், அனாமலி டிடெக்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் டாஸ்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்புட் டேட்டாவை என்டர் பண்ணுவோம். இன்புட் டேட்டான்றது இமேஜ், டெக்ஸ்ட், நம்பர்ஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்கோடர். இது என்ன பண்ணுன்னா டேட்டாவை கம்ப்ரஸ்டு ரெப்ரசன்டேஷனாக கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் லேட்டன்ட் வெக்டர். இது என்ன பண்ணுன்னா கம்ப்ரஸ்டு ஹிட்டன் இன்ஃபோவை ஸ்டோர் பண்ணும். அதுக்கப்புறம் டீகோடர் பார்ட்டு. இது என்ன பண்ணும்னா லேட்டன்ட் வெக்டார்லேருந்து இருக்கிற ஒரிஜினலை இது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அவுட்புட். கம்ப்ரஸ்டு டேட்டாவில் இருக்க சேம் இன்ஃபர்மேஷனை இது வந்து ரீஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங். அதாவது ஒரிஜினலுக்கும் ரீகன்ஸ்ட்ரக்டடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை இது மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா டேட்டாவை கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் ஆட்டோ என்கோடர். இதோட யூஸ் கேஸஸ் பார்த்தீங்கன்னா டீநாய்சிங் இமேஜஸ், அனாமலி டிடெக்ஷன், எம்படிங் ஜெனரேஷன் அண்ட் கம்ப்ரெஷன். இங்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஜிஏஎன், ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்ஸ். ஜிஏஎன் அப்படின்றது ஜெனரேட்டிவ் டீப் லேர்னிங் மாடல். ஓகேங்களா? ஸோ இதோட கோல் நியூ சாம்பிள்ஸை ஜென்ரேட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எக்ஸெட்ரா. ஓகேங்களா? ஸோ இதை ஏன் யூஸ் பண்ணுறோன்னா நியூ சிந்தட்டிக் ரியலிஸ்டிக் கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஜிஏஎன்ல 2 மாடல் இருக்கும். ஜெனரேட்டர் அண்ட் டிஸ்கிரிமினேட்டர். ஸோ ஜெனரேட்டர் அப்படின்றது ஃபேக் டேட்டாவை க்ரியேட் பண்ணும். எக்ஸாம்பிள் ஃபேக் இமேஜ், ஃபேக் ஆடியோ இந்த மாதிரி. ஸோ டிஸ்கிரிமினேட்டர் அப்படின்றது ஃபேக் டேட்டாக்கும் ரியல் டேட்டாக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் ஃபைட்டு. ஜெனரேட்டர் ஃபேக் ரியலிஸ்டிக்கை இம்ப்ரூவ் பண்ணும். டிஸ்கிரிமினேட்டர் டிடெக்ட் அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அட்வர்சரியல் கேம். 2 பேருமே காம்படிஷன் மாதிரி ட்ரெயின் ஆகுவாங்க. ஓகேங்களா? டிஸ்கிரிமினேட்டரும் ஜெனரேட்டரும். நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் அவுட்புட். ஃபைனலாக நமக்கு ஒரு சூப்பர் ரியலிஸ்டிக் ஃபேக் டேட்டாவை ஜென்ரேட் பண்ண கற்றுக்கும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஃபேஸஸ், ஆர்ட், ஆடியோ, வீடியோ எக்ஸெட்ரா. ஓகேங்களா? ஸோ ஜெனரேட்டர் வந்து ஃபேக் டேட்டாவை க்ரியேட் பண்ணும். டிஸ்கிரிமினேட்டர் அதை டிடெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ 2மே ஃபைட் பண்ணி ஃபைனலாக ரியலிஸ்டிக் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் ஜிஐஎன். இதோட யூஸ் கேஸஸ் பார்த்தீங்கன்னா இமேஜ் சிந்தசிஸ், டீப் ஃபேக், ஸ்டைல் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டேட்டா ஆக்மெண்டேஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஜிஎன்என், கிராஃப் நியூரல் நெட்வொர்க். ஜிஎன்என் அப்படின்னா கிராஃப் ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ண ஒரு மாடல். கிராஃப் டேட்டாவில் நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ் இருக்கும். நோட்ஸ்ன்றது பாயிண்ட்ஸ், எட்ஜஸ்ன்றது கனெக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை ஏன் யூஸ் பண்ணுறோன்னா கிராஃப் டேட்டாவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் கனெக்டிவிட்டியும் சொல்கிறது தான் ஜிஎன்என். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க்ஸ், மாலிக்யூல்ஸ், ரோட் மேப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஃபோட இன்புட். நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ் ஃபார்மில் டேட்டாவை என்டர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நோட் ஃபீச்சர்ஸ். ஒவ்வொரு நோடுக்கும் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மெசேஜ் பாசிங். நோடோட நெய்பர்ஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து அக்ரிகேஷன். நெய்பர்ஸோட இன்ஃபர்மேஷனை கம்பைன் பண்ணுவோம். எப்படின்னா சம், மீன், மேக்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அப்டேட். நோட் நியூ ரெப்ரசன்டேஷன் அப்டேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிடிக்ஷன். நோட் ஆர் எட்ஜ் ஆர் கிராஃப் இந்த லெவலில் நம்ம அவுட்புட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங். ஸோ பேக் ப்ராபகேஷன் யூஸ் பண்ணி வெயிட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஓவராலாக ஜிஎன்என் அப்படின்றது ஒவ்வொரு நோடுக்கும் அதோட நெய்பர்ஸ் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு கம்பைன் பண்ணும்.
நியூ அப்டேட்டட் ஃபீச்சர்ஸை லேர்ன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஜேஎன்என். இதோட யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க் அனலைசிஸ், ஃப்ராட் டிடெக்ஷன், மாலிகூல் ப்ராப்பர்ட்டி ப்ரிடிக்ஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இங்கெல்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.